ஓகே, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரைட், 2028 பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு 3வது வகுப்பு. என்ன 3வது வகுப்பு? ரைட். பிள்ளைகள் மறுபடியும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி போட்டு இன்றைய பாடத்துக்கு போவோம். நீங்க ஜியோகிராபி பாடத்தை தெரிவு செஞ்சிருப்பீங்க. ஆர்ட்ஸ்காரர் 3 பாடங்கள் தெரிவு செய்ய வேணும். அதுல நீங்க ஜியோகிராபி பாடத்தை இதுல தெரிவு செய்த பிள்ளைகள் இது இருக்கிறீங்க. சிலர் நாங்க இன்னும் தெரிவு செய்யல, படிச்சு போட்டு தெரிவு செய்வோம், அப்படி இருக்கலாம். ஜியோகிராபி பாடம் சட் ஸ்கோர் அதிகமாக உள்ள லோ ஃபேக்கல்ட்டி போற வாய்ப்புகளை, உங்களுக்கு விருப்பமான யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சட் ஸ்கோர் அதிகமாக உள்ள பாடம். ஓகே, பெரும்பாலான இலங்கையில அதிகமான பிள்ளைகள் எடுக்கிற பாடம். புவியியல் பாடம் 1 மாதம் ஃப்ரீயா அந்த பாடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கற்றுக்கொள்ள போறீங்க. எந்த ஒரு இடத்துல அட்வான்ஸ் லெவல் ஜியோகிராபி நீங்க படிக்க போனா, ஸ்கூலோ டியூட்டரையோ எங்கேயோ, உங்களுக்கு ஜியோகிராபிய 3 பகுதிகளாக பிரிச்சு சொல்லி தருவாங்க. ஒன்றுக்கு பேர் பௌதிக புவியியல் சொல்லி தருவாங்க, படிக்க வேணும். இன்னொன்று மானிட புவியியல், இன்னொன்று செய்முறை புவியியல். ஜியோகிராபிய 3ஆ பிரித்து தான் நீங்க படிக்க வேண்டும். உங்களுக்கு படிச்சு தரப்படும் எந்த விதத்திலையும் அட்வான்ஸ் லெவல்ல. ஓகே, இதுக்கு ஒரு தனி கொப்பி வச்சிருப்பீங்க, இதுக்கு ஒரு தனி கொப்பி, இதுக்கு ஒரு தனி கொப்பிக்காக வழிபடுத்தப்படுவீங்க. ஆனால் நான் ஒருபோதும் ஒரு கொப்பி வாங்குங்க, நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்ல போறது இல்லை. எல்லாத்துக்குமே பிடிஎஃப் தந்துடுவேன். பாடங்களுக்கு முன்னுக்கு அதை பிரிண்ட் அவுட்ல எடுத்து அதுல ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி மேலதிகமா ஏதாவது சொன்னா குறிச்சு நீங்க படிக்க வேணும். சரியாக ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு புத்தகம் மாதிரி தருவேன். அதை பிரிண்ட் அவுட் பண்ணி பைண்ட் பண்ணி படிச்சு கொண்டு வருவீங்க. சில டைம் செய்முறை புவியியல் ஒரு வருஷத்துக்குரிய பயிற்சி புத்தகம் தந்துடுவேன், மாநில புவியியலும் ஒரு வருஷத்துக்குரிய தந்துடுவேன். ரைட் பிள்ளைகள், போன வகுப்புல சொன்னேன், நாங்க படிக்க போகின்ற முதல் 2 பாடங்கள் பெரிய இன்ட்ரெஸ்டையோ பெரிய கனமான பாடமாகவோ இருக்காது. சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் பாடம். அதனால முதல் 2 பாடத்தை பற்றி தீர்மானிக்க முடியாது நீங்க ஜியோகிராபியை பற்றி. 3வது அலகுதான் பெரிய ஆழமான ஒரு சின்ன விடயத்தை விபரமாக படிக்கிறத நேலவன். அந்த செக்ஷன் 3வது அலகு தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். சோ முதல் அலகு நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். முதல் அலகு இந்த பௌதிக புவியியல் செக்ஷனோ அல்லது மாநில புவியியல் செக்ஷனோ செய்முறை புவியியல் செக்ஷனோ கிடையாது. முதல் அலகு புவியியல் தான் என்னன்னு சொல்ற அலகு. சோ நாங்க அலகு 1 நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். புவியியல் கற்கை என்றால் என்ன? சின்ன குட்டி அலகு. நான் சொன்னேன், இந்த அலகு சம்டைம் சில இடத்துல நீங்க படிக்காம 3வது அலக பிரதானமா படிக்க போயிடுவாங்க. அதான் மெயின் ஆழமான பகுதி. ஆனா இந்த இதுக்குள்ள எம்சிக்யூ அல்லது கேள்வி கேட்கப்படுறது இருக்கு. சோ முதலாவது அலகு நான் ஒரு அலகையோ ஒரு சொல்லையோ ஜியோகிராபில இருந்து விட்டுடாம முழு பாடத்திட்டத்தையும் படிச்சு கொடுக்கறது வல்லமை. அதனால முதலாவது அலகு போன வகுப்புல சொன்னேன். அதுக்குள்ள 2 விஷயம் இருந்தது, வடிவா படிச்சீங்களோ தெரியும். ஒன்று டெபினிஷன், வரைவிலக்கணம். 2 வரைவிலக்கணம் சொல்லி தந்தன். சிலபஸ் படி பாடத்திட்டத்துல போட்டிருக்கிற 2 வரைவிலக்கணம், 3 அறிஞர்களால் வைக்கப்பட்ட 2 வரைவிலக்கணம். அதுக்கு பிறகு ஜியோகிராபி பாடத்துல விடயப்பரம் ஒரு 3 பாயிண்ட் சொல்லி தந்தேன். ஜியோகிராபி பாடத்துக்குள்ள என்ன இருக்கு? 3 இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு 3 சொல்லித்தந்தேன். சோ இந்த வகையில நாங்க அலகு 1 படிச்சு முடிச்சிட்டோம். மறுபடியும் சொல்றேன், அது பெரிய இன்ட்ரெஸ்டையோ அல்லது பெரிய ஆழமான பகுதியோ உங்களுக்கு தந்திருக்காது. சில புது சொற்களை தந்திருக்கும், அது உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கலாம். அது ஓகே, பிரச்சனை இல்லை. சோ 2வது இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போற அலகு இதுக்குள்ள உள்ளடங்குற அலகு. இதுல முதலாவது அலகு. அதாவது இந்த பௌதிக புவியியலுக்குள்ள நிறைய உபபகுதி இருக்கு. தயவு செய்து
நான் வகுப்பு செக் பண்றது, இந்த பழைய வகுப்புக்கு வாராக்கள் தான் அதை போற போர்ட் கிளியர் இல்லை, சவுண்ட் இல்லை, கவரேஜ் இல்லை. அடே உங்களோட ஊர்ல எங்கட ஊர்ல மழை, உங்களோட ஊர்ல மழை இல்லை, நான் என்னடா செய்ய முடியும்? அடே வகுப்பு நல்லா தெளிவா இருக்குடா, ஃபுல்லா நல்ல எல்லாம் கிளியர்டா, இங்கெல்லாம் நான் செக் பண்றேன்டா. எவனா அது கிளியரா இருந்தா போட்டு விடுறா, ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா படிக்க சொல்லி. எல்லாம் நல்ல கிளியர்டா. கிளியர்லயே ஒருத்தர் கிளியரான போட்டு விடுறா, மெசேஜ் போடுறா கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ரைட், விடு விடு, நான் இங்கெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். ரைட் ரைட் ரைட், சரி 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 சரி, நாங்கள் பாடத்துக்கு ரைட். கரைச்சல் வந்துருவான்டா. ரைட், ஓகேடா இங்க பாரு. டேய் ஓகே ஓகேடா ஓகேடா, இங்க பாருடா, குழம்பிக்கொள்ளாம இங்க பாருடா. டேய் இங்க பாரு, ஓகேடா இங்க பாருங்கடா, காணுமடா, இனி போட போறாங்க. ரைட், இங்க பாருங்கடா, இங்க பாரு, கவனமா கேட்க வேணும். இந்த பௌதிக புவியியலுக்குள்ளடா நிறைய பகுதி இருக்கு. ஜியோகிரபியை மூண்டா பிரிச்சு படிக்கணும்டா. நான் இந்த பௌதிக புவியியலுக்குள்ள 6 தவணை நம்ம படிப்போம்டா. 6 டேம் இருக்கு நமக்கு. 6 தவணைக்கு பிறகுதான் இறுதி பரீட்சை எக்ஸாமுக்கு போகும். 6 தவணை. அப்ப இந்த பௌதிக புவியியலுக்குள்ள 6 தவணையும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 19 அலகுகளாக இருக்கு. 19 அலகுகள் இருக்கு. சிலர் உடைச்சி சின்ன அலகுகளாக சொல்லலாம். வடிவா சொல்லணும்னா தெளிவா 19 அலகு இருக்கு. சோ பௌதிக ஜியோகிரபி 3 பகுதியா பிரிச்சிருக்கிறோம். பௌதிக புவியியலுக்குள்ள 19 அலகு இருக்கு. அது இது அது இதுன்னு 19 விஷயத்தை பத்தி படிப்போம். 6 தவணைக்கு படிப்போம். இப்ப நாங்க படிக்க போற அலகு 2 சொல்லுவோம். என்ன, முதலாவது அலகு முடிச்சிட்டோம். 2வது அலகு, இதுவும் ஒரு சின்ன அலகு. இந்த அலகு என்ன 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 என்னத்தை தரப்போதென்றால், இந்த பௌதிக புவியியலுக்குள்ள 19 அலகு இருக்குதானே, அதுகள் என்ன என்று ஒரு இன்டர்நெட். டேய் இந்த 19 2 வருஷம் படிக்க போறோம். 2 வருஷம் படிக்கிற சிலபஸ அதுக்குள்ள என்ன படிக்கிறோம்ங்கிறத இப்ப 2 பாட வேளையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சில நேரம் அது சொல்ல முடியாது, எனக்கு கஷ்டம், உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டம். ஆனா இப்ப எக்ஸாம் எழுதி போற நிக்கிறாங்க 2026, அவனுக்கு நான் இப்ப சொல்ல போற இந்த செக்ஷன் நல்ல சிம்பிளா இருக்கும். ஏன்னா அவன் அவனுக்கு இந்த 19 படிச்சுட்டான். அதுல அறிமுகம் தான் இப்ப சொல்ல போறோம். அதனால இப்ப சொல்ல போற அழகு என்ன அழகுன்னு கவனிச்சுக்கோ. இந்த பௌதிக புவியியலுக்குள்ள இருக்கிற இந்த இது என்னன்னு பார்க்க போறோம். ஒரு 10 பகுதிகள் சொல்லப்பட்டு அதுல ஒரு 6 பகுதிகள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க போறோம். 19ஐயும் என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க போறது இல்லை. இப்ப ஒரு 6 பகுதியை இதுக்குள்ள இருந்து எடுக்க போறோம். அது நம்மளோட பாடத்திட்டத்துல போட்டுருக்காங்க, மெயின் செக்ஷன் 6. இப்ப உங்களுக்கு விளங்க வேணும், நாங்க படிக்க போற 2வது அலகு என்னன்னா, பௌதிக புவியியலுக்கு உள்ள இருக்கிற அலகுகள் என்ன என்ன என்ன, அதுக்குள்ள என்னத்தை படிக்க போறாங்க. அப்ப இது இப்ப சொல்ல போறது முழு பாடத்திட்டத்துக்குள்ளே இது இந்த இந்த பகுதிக்குள்ள இருக்கிற பகுதி. சோ புது புது சொல் வரும், விளக்கம் குறைவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஓகே, அதை பத்தி குழம்பாம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு. நான் ட்ரை பண்ணி உனக்கு இந்த அழகெல்லாம் என்ன படிக்க போறேன்னு இப்ப சொல்ல போற மாதிரி நீ அதை விளங்குறதுக்கு ட்ரை பண்ண, அவ்வளவுதான். ஆனால் இந்த அழகு படிச்சு முடிய நாங்க 3வது பகுதிக்கு போவோம், மெயின் சப்ஜெக்ட். அதுல ஒரு எழுத்து ஏனும் நீ விளங்காம கடந்து போகக்கூடாது. அப்படியே அவ்வளவு விளங்கி ஆராய்ஞ்சு எடுக்க வேணும். நாங்க அடுத்த 3வது அலகு, இது மெயின் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப நாங்க இப்ப 2வது அலகு நான் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்றேன். சொன்ன விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக, சிலருக்கு ஈஸியாக விளங்கும், சிலருக்கு கடினமாக இருக்கும். நான் ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு பிள்ளைகள்ன்ற அளவுல தான் சொல்லித்தாரது, விளங்கட்டும் ஈஸிக்காக. ரைட், அலகு 2 நாங்க இப்படி வைப்போம். அதற்கு பேர் வைப்போம் பௌதிக புவியியலின் உப அலகுகள். அப்படி வைப்போம், அதான் சரி. உப அலகுகள் அல்லது உப பிரிவுன்னு சொல்லலாம். பௌதிக புவியியலின் உப அலகுகள். ஓகே, பௌதிக புவியியல் ஒரு பெரிய செக்ஷன். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, ஒரு 10 பெரிய செக்ஷன் இருக்கு. அது 10 என்ன 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 என்ன. ஒருபோதும் இப்ப யோசிக்காதீங்க இதுக்குள்ள எப்படி கேள்வி வரும், இது எப்படி, நோ, விளங்கி கொண்டுக்கு.
இதுக்குள்ள 2 வினா தான் இருக்கு இந்த பாடத்துக்குள்ள. ஒன்று பௌதிக பாடமே படிக்கல வினாக்கு போயிட்டுன்னு யோசிக்க கூடாது. ஒன்று பௌதிக புவியியலின் உப அலகுகள் 4 குறிப்பிடுக. இப்படி ஒரு வினா இருக்கு, கேட்கலாம். இரண்டாவது மேலே நீர் கூறிய 4 உபத்துறைகள் அதில் 3 2 சுருக்கமா விளக்கு. இதோட முடிஞ்சு. ரைட். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பௌதிக புவியல் உபத்துறைகள். பிள்ளைகள் எங்கட பாடத்துல இந்த 2வது அலகுல பௌதிக புவியியல் ஒரு 10 உபத்துறைகளை கொண்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. பௌதிக புவியியலுக்குள்ள 10 உபத்துறைகள் இருக்கு. இந்த இடத்துல போடப்படுகிறது. அதுக்கு மேல இருக்குது. மெயினா பௌதிக புவியியலுக்குள்ள 10 உபத்துறைகள் இருக்கா. கவனிக்க வேணும். முதல்ல இந்த பௌதிக என்று சொல்ற சொல் உங்களுக்கு பிடிபட்டுன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு. இயற்கையான பௌதிக புவியியல் ஜியோகிராபில ஒரு பெரிய பகுதி. இன்னொரு பெரிய பகுதி மானிட புவியியல். பௌதிக புவியியலுக்குள்ள இயற்கையை பத்தி தான் படிப்போம். மலைத்தொடர், சமுத்திரம், காடுகள், உயிரினங்கள், இப்படி இயற்கையை பத்தி படிக்கிறது தான் பௌதிக புவியியல். அப்ப பௌதிகம் வந்தா இயற்கையான விடயம் ஞாபகம் வச்சிருக்கோம். சோ இந்த 10ம் இயற்கையானதா தான் இருக்க வேண்டும். இந்த பௌதிக புவியியல் சொல்வது இயற்கை அம்சங்களை படிக்கிறது, இயற்கை தோற்றப்பாடுகளை படிக்கிறது. சோ பௌதிக புவியியல் உப பகுதிகள் ஒருபோதும் மனிதர்ல நடவடிக்கை வராது. விவசாயத்தை படிக்க மாட்டோம். ஏன்? விவசாயம் பௌதிக விடயம் அல்ல, அது மானிட செயற்பாடு. சோ இதுக்குள்ள எல்லாமே இயற்கை தான் வரும். 10ஐயும் லிஸ்ட் பண்ணுவோம். முதலாவது புவி வெளி உருவவியல் ஒரு செக்ஷன் இருக்கு. புவி வெளி உருவவியல், லேண்ட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. புவி வெளி உருவவியல். இந்த புவி வெளி உருவவியல் இருக்குத்தானே. ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு பெரிய பாடம் இருக்கு, புவி வெளி உருவவியல் தவணை 1. செகண்ட் டைம்ல புவி வெளி உருவவியல் சொல்ற ஒரு பாடத்துல ஒரு பகுதி இருக்கு. செகண்ட் டைம் முழுக்க இதை தான் படிப்போம். 2ஆம் தவணை முழுக்க இந்த பாடம், 1ஆம் தவணையில ஒரு பகுதி. அப்போ ஒரு தவணை முழுக்க புவி வெளி உருவவியல் தான் படிக்க போறோம். ஏன்னா ஜியோகிராபிக்காரர 2 பகுதி, பௌதிகம் இயற்கையை பத்தி படிப்பான், மனிதரை பத்தி படிப்பான் ஜியோகிராபிக்காரன். சரி சமமா. இது 50, இது 50. அந்த இயற்கையை பத்தி படிக்கிற விடயத்துல மெயினான பெரிய விடயம் ஜியோகிராபிக்காரர நில உருவங்களை படிக்கிறது. மலைத்தொடர், கண்டம், சமுத்திரம், அகழ், இப்படி நிலவுருவங்களை படிக்கிறது ஜியோகிராபிக்குள்ள மெயின். இந்த பௌதிக புவியியலுக்குள்ள அந்த நிலவுருவங்கள், மலைத்தொடர், கண்டம், சமுத்திரம், அகழி, இதெல்லாம் பிறகு படிக்க போறோம். ஸோ இது ஜியோகிராபிக்காரர் மெயின். அந்த நிலவுருவங்களை படிக்கிறதான் புவி வெளி உருவவியல். நில உருவம், வெளி உருவம், சரி, வெளி உருவவியல் சொல்றது. ஸோ புவி வெளி உருவவியல் ஜியோகிராபிக்காரன்ற மிக முக்கியமான பிரதான பகுதி பௌதிக புவியியலுக்குள்ள. 2வது தண்ணியை பத்தி படிப்போம். நீரியல் சொல்றது. நீரியல், தண்ணியை பத்தி படிப்போம். 12ஆம் ஆண்டுல ஒரு பகுதி இருக்கு, 1ஆம் தவணையில. 13ஆம் ஆண்டுல 2 அலகு இருக்கு, பெரிய அலகு. இடைக்கில் இருக்கிற எல்லா அலகுகளையும் நீர் வருவார். சோ நீரை பத்தி படிக்கிறது நீரியல் ஜியோகிராபில பௌதிக புவியியலுக்குள்ள ஒரு செக்ஷனாக இருக்கு. அடுத்தது பனிக்கட்டி. பனிக்கட்டியை பற்றி படிப்போம். இது பெரிய ஆழமாக இல்லை, ஒரு 3-4 வகுப்புல பனிக்கட்டி எப்படி உருவாகும், அது எப்படி உருகி ஆறாக ஓடும், அதனால என்ன நடக்கும், அதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் உயிரின புவிங்க. உயிரின புவிங்க தாவர விலங்கு சேர்ந்து இருக்கிறதா உயிரினம். 13ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு. 12ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு சின்ன பகுதி வரும், உயிரின புவியியல். இதை பத்தி படிப்போம். காலநிலையியல். காலநிலையியல், இந்த காலநிலையியல் தான் இப்ப 2027 படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கோ தெரியல அவங்களுக்கு.
2027 காலநிலை படிச்சு கொண்டிருக்கிறீங்க. பௌதிக புவியியல் இருக்குல்ல, காலநிலை 3ஆம் தவணை. சோ காலநிலை ஒரு பௌதிக புவியியல் ஒரு செக்ஷன், உபப்பிரிவு. வானிலையியல் இன்னொன்று போட்டிருக்காங்க, இப்ப படிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த வானிலை காலநிலை ரெண்டும். மண்ணியல், மண்ணை பத்தி படிப்போம். சமுத்திரவியல், சமுத்திரத்தை பத்தி நாங்க பெருசா படிக்க மாட்டோமா, நமக்கு ஏ லெவல்ல போடப்பட. கரையோர புவியியல், சூழல் புவியியல். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 10 உபலங்கள் போடப்பட்டிருக்கு. இதுல நாங்க அட்வான்ஸ் லெவல்ல நம்ம சிலபஸ் செக்ஷன்ல என்னென்ன படிப்போம்னா, புவி வெளியுறவியல் பற்றி ஒரு செக்ஷனா படிப்போம், நீரியல் ஒரு செக்ஷனா படிப்போம், உயிரின புவியியல் ஒரு பெரிய பகுதி நமக்கு இருக்கு, காலநிலையியல் வானிலையில ரெண்டையும் சேர்த்து ஒரு செக்ஷனா வரும், மண்ணியல் ஒரு செக்ஷன். இது போக பாறையை பத்தி படிக்கிறது இருக்கு, அதுல நோட் பண்ணையில பாறையியல் ஒன்று படிப்போம். சோ இப்ப உங்கள்கிட்ட கேட்கும்போது பௌதிக புவியியல் உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் உபப்பகுதின்னு கேட்கும்போது நீங்க புவி வெளியுறவியல், நீரியல், உயிரின புவியியல், காலநிலையியல், மண்ணியல் அப்படி கதைக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய போறோம் என்றால், ஒரு பிரதானமாக ஒரு 6 விடயம், 1 2 3 4 5, இதோட பாறையியல் சொல்ற ஒன்றும் இருக்கு, அந்த 10க்குள்ள உள்ளடங்கப்படையில எழுதலாம் 11வது ஆளா பாறையியல். இந்த 6 பேரையும் 1 2 3 4 5 6 பேரையும் டீப்பா புற 2 வருஷம் படிக்க போறோம்டா. என்ன படிக்க போறோம்னு சோட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த பாடம். அது கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு, என்றால் புவி வெளியுறவியல் கிட்டத்தட்ட ஒரு தவணைக்கு மேல படிக்க போறோம். ஒரு டேர்ம் இதைத்தான் படிக்க போறோம், புவி வெளியுறவியல். ஒரு தவணையில படிக்க போறது என்னங்கிறத இப்ப சொல்லுண்டா சில நேரம் அது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், விளங்காம இருக்கலாம். அதனால சிலர் இதை விட்டுட்டே போறது இல்ல, பரவாயில்ல, இன்ட்ரடக்ஷன் தானே, சும்மா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப புவி வெளியூர் இந்த 6 செக்ஷனுக்குள்ள என்ன படிக்க போறேங்கிறத நான் மெதுவா காட்டிக்கொண்டு போறேன். பெரிய குழப்பம் இல்லாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சரி. அடுத்த அலகுகள் 3வது அலகு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வலு அவதானமா ஒன்று விலங்கலாட்டியும் கேட்டு படிக்க வேண்டும். முதலாவது 6 விஷயத்துல 10 11 போட்டேன். அது என்ன, புவி வெளியுறவியல். புவி வெளியுறவியல் அல்லது நில உருவங்கள்னு சொல்லுவாங்க. நில உருவம் ஜியோகிரபிக்காரர் மெயினான சப்ஜெக்ட். ஏஎல்காரர் அதிகமா நம்ம இதை மினக்கடுவோம். புவி வெளி உருவவியல் அல்லது நில உருவம். ஓகே, இதுக்குள்ள புவியிட மேற்பரப்பு இருக்கு, இப்படி இருக்கு. பூமின்னு சொன்னால் புவியிட மேற்பரப்பை பார்த்தீங்கன்னா மலைத்தொடர் இருக்கலாம், மலைத்தொடர் ஆங்காங்கே மலைத்தொடர்கள் இருக்கு. 5 சமுத்திரங்கள் இருக்கு, ஆழமான சமுத்திரங்கள் பார்த்திருப்பீங்க. சமுத்திரங்கள் இருக்கு, பெரிய பெரிய கண்டங்கள் இருக்கு. இமயமலை பகுதியெல்லாம் சார்ந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கு, வட அமெரிக்கா கண்டங்கள் இருக்கு. கடலுக்குள்ள பள்ளம் இருக்கு, கடலுக்குள்ள ஆழி பள்ளம் இருக்கு. கண்டத்துல முடிவு கடலுக்குள்ள அப்படியே சரிஞ்சு போகும், கண்டச்சரிவு. புவியிட மேற்பரப்படுத்தால் பல நில உருவங்கள் இருக்குடா, பல நில உருவங்கள் இருக்கு. ஒரு தவணை தானே படிக்க போறோம், குழம்பு கொள்றதுக்கு இல்ல. புவியிட மேற்பரப்புல பல நில உருவங்கள் ஆங்காங்க இருக்கு. ஜியோகிரபிக்காரன் அந்த நில உருவத்தை படிப்பான். சயின்ஸ்லயோ வேற எந்த சப்ஜெக்ட்லயோ புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை படிக்கிறது அவங்களுக்குரியதாக இல்லை. ஜியோகிரபிக்காரர்கள் தனி இதுன்னு சொன்னால் இந்த புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை படிக்கிறது. ஜியோகிரபின்னு சொல்றது நிறைய பாடங்கள் கலெக்ஷன் சொல்றாங்க. இன்னொரு சொல்றாங்க ஜியோகிரபில இருந்து தான் நிறைய பாடம் போயிருக்கான். சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்ல இருக்கிற நிறைய பகுதி ஜியோகிரபிக்ல வரும். ஜியோகிரபிக்காரர் சொல்றாங்க தங்களுக்குல இருந்து தான் சயின்ஸ் பகுதி போனது. புவியியல் தான் முதல்ல இருந்தது, பூமியை பற்றி முதல்ல படிச்சாங்க.
மெட் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பகுதி 13ஆம் ஆண்டுல இருக்கு, சின்ன சின்ன குட்டி. அப்ப ஜியோகிராபிக்ல மெட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கலந்து ஜியோகிராபி இருக்கு. ஆனா ஜியோகிராபிக்காரர் தனி வேற ஒருத்தர் பயன்படுத்தாதுன்னு சொன்னா இது நிலவுருவம். ஸோ நிலவுருவங்கள் சொல்ற சப்ஜெக்ட் ஜியோகிராபில வெரி முக்கியம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப பூமியில இருக்கிற நிலவுருவங்கள் சிலதை நான் காட்டினேன். கண்டம், சமுத்திரம், மலை, கடலுக்குள்ள இருக்கிற பள்ளம், கண்டங்கள சரிவுகள், இதெல்லாம் நிலவுருவங்கள். இதை ஜியோகிராபிக்காரர் மெயின் பகுதியாக தங்கட இதுல படிப்பாங்க. அட்வான்ஸ் லெவல்ல படிப்பாங்க, யூனிவர்சிட்டியில போனாலும் படிப்பாங்க, ஓ லெவல்ல இல்லை. ரைட், ஓகே. ஸோ புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை சைஸ் அடிப்படையில, பருமன் அடிப்படையில 3 வகையாக பிரிச்சு நாங்க படிப்போம். 3 வகை. சோ புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை சைஸ் அடிப்படையில 3 வகையாக பிரிச்சு நாங்க படிப்போம். என்னன்னு சொன்னால், முதலாம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை. ஓகே. முதலாம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை என பூமியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை பிரிச்சு படிப்போம். பிறகு உங்களுக்கு தெரிய வேணும், ஜியோகிராபிக்காரர் நிலவுருவங்கள், புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை ஆராய்ச்சி படிக்கிற ஆட்கள். அதனாலதான் நிலவுருவங்களை பத்தி படிக்கிறது தான் புவி வெளி உருவவியல். அது ஜியோகிராபிக்காரர் மெயின் பகுதி, பௌதிக புவியல்ற மெயின் உபபகுதி. சோ 3ஆ பிரித்து தான் பூமியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்களை ஜியோகிராபிக்காரர் இனங்கண்டு படிக்கிறார்கள். முதலாம் வகை நிலவுருவம், 2ஆம் வகை நிலவுருவம், 3ஆம் வகை நிலவுருவம். இந்த முதலாம் வகை நிலவுருவங்கள் சொல்றது 2 தான். ஒன்று கண்டம், இன்னொன்று சமுத்திரம். இது 2ம் தான் முதலாம் வகை நிலவுருவம். 2ஆம் வகை நிலவுருவம் சொல்றது மலைத்தொடர், நிறைய இருக்கு. மலைத்தொடர், சமுத்திரங்கள நடுவுல இருக்கிற மலைத்தொடர், அதாவது சமுத்திர மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. சமுத்திர மலைத்தொடர். ஆழி, கடலுக்குள்ள இருக்கிற பள்ளம், ஆழி அல்லது அகழின்னு சொல்லுவாங்க. கண்ட சாய்வு, கண்ட சாய்வு, இதெல்லாம் 2ஆம் வகை. 3ஆம் வகை நிலவுருவம் சொல்றது கொஞ்சம் கவனிக்க வேணும் நீங்க. 3ஆம் வகை நிலவுருவத்தை இந்த அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். பூமியிட மேற்பரப்புல இருக்கிற விஷயம், அதாவது நதி கண்ணால பார்க்கலாம், பூமியிட மேற்பரப்புல இருக்கு. பாலைவனத்துல வீசுற பயங்கர வேகமான காத்து மேற்பரப்புல இருக்கு. கடல் அலை, அலை கண்ணால பார்க்கலாம், பூமியில மேல இருக்கு. இந்த பூமிக்கு மேல அசைற விடயங்கள் நான் கொஞ்சம் சொன்னேன். நதி அசையும், ஓடிக்கொண்டே இருக்கும். கடலுக்கு காற்று பயங்கர வேகமா அசைஞ்சு கொண்டே இருக்கு. கடல் அலை வெளியே வருவார், உள்ள போவார். காத்து காலத்துல பயங்கர வேகமா வெளியே வருவார், உள்ள போவார். பனிக்கட்டி இந்த அசையுது, பூமிக்கு வெளியே அசைஞ்சு கொண்டிருக்கிற ஆட்கள், அவங்கள சொல்லுவாங்க உரிவு கருவி. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு 12ஆம் ஆண்டு செகண்ட் டைம்ல படிப்பாங்க. 2027 கடைசியா படிச்சோம். உரிவு கருவி அவனுக்கு ஞாபகம் இருக்கும். 2027 ஞாபகம் இருக்கா? இது சொல்லி கொடுக்கும் போது அவனுக்கு ஞாபகம் இல்லை, இப்ப ஞாபகம் இருக்கும். 2027 உரிவு கருவி. உரிவு கருவின்னா என்ன, ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இருக்கியா? போன தவணை உரிவு கருவி படிச்சு ஞாபகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களாடா? இருப்பானுங்க, கள்ளங்கள் மாதிரி இருப்பானுங்க. இப்ப இருக்கிறானுங்க. இந்த ஒரு கள்ளவாரம் உரிவு கருவி. இது பூமிக்கு வெளியே இருந்து பூமியை அப்படி புவியோட்ட, பூமியில மேற்பகுதி அப்படி உராஞ்சி தேய்க்கிற ஆட்கள்றா. அதனால உரிவு கருவின்னு சொல்றது. இந்த நதி, காத்து, அலை, இந்த உரிவு கருவிகளால உருவாக்கப்படுற சின்ன குட்டி குட்டி நில உருவங்கள் தான் 3ஆம் வகை. உரிவு கருவிகளால் உருவாக்கப்படும், உரிவு கருவிகளால் உருவாக்கப்படுது. சின்னனாக இருக்கும். இது சிறிய நிலவு. இப்ப உனக்கு நான் சொல்றது விளங்கி இருக்கான்னு பாருங்க பிள்ளைகள். பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு விளங்கி இருக்கான்னு பாருங்க. இவ்வளவு விளங்கி இருந்தா போதும். நிலவுருவங்கள் எல்லாம், புவியிட மேற்பரப்புல இருக்கிற நிலவுருவங்கள் எல்லாம் 3 வகைப்படுத்தி சைஸ் அடிப்படையில ஜியோகிராபிக்காரர் படிக்கிறாங்க. பெரிய சைஸ் முதலாம் வகை நிலவுருவம், அதை விட கொஞ்சம் சின்னன் 2ஆம் வகை நிலவுருவம், அதை விட சின்னன் 3ஆம் வகை நிலவுருவம். சின்ன நிலவுருவங்களை 3ஆம் வகை, நடுத்தர சைஸ் 2ஆம் வகை, பெரிய சைஸ் நிலவுருவங்கள் 3ஆம் வகை,
பூமிக்கு மேல இருக்க நில உருவங்களை 3ஆ வகைப்படுத்தி அதை படிப்போம். சரி, இப்ப பாரு, இந்த 3 வகை நில உருவங்களையும் இங்க பாரு. இந்த 3 வகை நில உருவங்கள் இருக்குதான். இந்த 3 வகை நில உருவங்கள், இந்த 3 வகை நில உருவங்கள் அடுத்த பாயிண்ட்ஸ் போறேன். 2 பாயிண்ட்ஸ் தான் இதுக்குள்ள, அடுத்த பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த 3 வகை நில உருவங்களும் எப்படி உருவாகி இருக்கும், உருவாக்கும், அது மாற்றம் அடையுது. உதாரணம், கண்டம், அது எப்படி உருவானது? அது முதல் உருவான மாதிரி இப்ப இருக்கா, அல்லது சேஞ்ச், அதுல என்ன மாற்றம் நடக்குது? 2ஆம் வகை நில உருவம் மலைத்தொடர், அது எப்படி உருவானது? அதுல என்ன மாற்றம் நடக்குது? இப்ப 1ஆம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை, இந்த 3 வகையான நில உருவங்களும் எப்படி உருவானது, அதுல என்ன மாற்றம் நடக்குது, அப்படி படிப்போம். முதலாவது நில உருவங்களை 3 வகைப்படுத்தி படிப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி உருவானது, அதுல என்ன மாற்றம்னு படிப்போம். சோ அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. அது 3 வகை நில உருவங்கள் உருவானது, அது மாறுறதுக்கு 2 வகையான காரணம் இருக்கு. இப்ப பூமி இருக்குதானே, இந்த 1ஆம் வகை நில உருவம், 2ஆம் வகை நில உருவம், இந்த 3 வகையான நில உருவங்களும் உருவாகினதுக்கு, அது மாறிக்கொண்டிருக்கிறது, காலத்துக்கு காலம் மாறுறதுக்கு காரணம் பூமிக்கு உள்ள இருந்து நடக்கிற செயற்பாடு. அத அகவிசைன்னு சொல்லுவாங்க. 2வது பூமிக்கு வெளியே இருந்து நடக்கிற செயற்பாடு, அத புறவிசைன்னு சொல்லுவாங்க. அத புறவிசை. சோ சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும், இந்த 3 வகையான நில உருவங்களும் உருவாகுனது, மாற்றம் அடைஞ்சு வாரதுக்கு 2 விஷயங்கள் காரணம். ஒன்று, பூமிக்கு உள்ள நடக்கிற சமாச்சாரம், அகவிசை. பூமிக்கு வெளியே நடக்கிற சமாச்சாரம், புறவிசை. அப்ப இந்த இடத்துல இதை இப்படி பிரிக்கிறேனே, இந்த பூமியில 3 வகையான நில உருவங்களும் உருவாகுனது, மாற்றம் அடைகிறதுக்கான காரணங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பூமிக்கு உள்ள நடக்கிறது, அகவிசை. இது ஒரு பெரிய செக்ஷனா படிப்போம்டா ஃபர்ஸ்ட். 2வது புறவிசை, செகண்ட் டைம் தனி இதை தாண்டா படிப்போம். புறவிசை, அகவிசைக்குள்ளடா இப்படி ஒன்று இருக்குடா, கண்டவாக்க விசை, இதெல்லாம் பிறகு படிப்பண்டா. மலையாக்க விசை, புது சொல்லுடா, குழம்ப வேணாம். புவி நடுக்கம், இது கேள்விப்பட்டிருக்கு. எரிமலை, இதெல்லாம் பூமிக்கு உள்ள இருந்து செயற்படுகின்ற ஆட்கள், அதனால தான் அகவிசை. இவங்களால இந்த 3 வகை நில உருவங்கள்ன்ற உருவாக்கங்கள் இருக்கு. புறவிசைன்னு சொன்னா கண்ணால பார்க்கலாம், நதி அல்லது ஆறு, கடல் அலை, காற்று, பனிக்கட்டியாறு, இதெல்லாம் புறவிசை. சோ ஜியோகிராபிக்காரர் பௌதிக புவியியல்ல மெயின் டாபிக் நிலவுருவம். முதலாவது பாயிண்ட்ஸ், அந்த நிலவுருவங்களை 3 வகைப்படுத்தி படிப்பாங்க ஜியோகிராபிக்காரர், நம்ம படிப்போம். அதுக்கான காரணங்கள் அகவிசை, புறவிசை, அதுகளை பத்தி விபரமா ஆராய்வோம். இது ஒரு டைம். செகண்ட் டைம் ஃபுல்லா இதான், செகண்ட் டைம் ஃபுல்லா படிக்க போறது தான் இந்த ஷோர்ட்டா போட்டு. சரி, முதலாவது 10க்குள்ள 1 சரி, 6 தானே பார்க்கணும். 2வது ஆளுக்கு போவோம். 2வது ஆள் நிலவுருவங்கள் சரி. 2வது மெயினாக பாறைகளை பத்தி ஜியோகிராபிக்காரர் படிப்பாங்க. பாறைகள், 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 ராக்ஸ், பாறைகள். ஜியோகிராபிக்காரர் பாறைகள் என்று சொல்ற விடயம் ஜியோகிராபிக்காரர் படிப்பார். இது சயின்ஸ்காரன் படிப்பாங்க. நம்மட இத பாறைகள் சொல்றது ஜியோகிராபிலையும் இருக்கு, சயின்ஸ்லயும் இருக்குது. 2வது விஷயம் பாறை. நிலவுருவம் நம்ம தான் படிக்கிறது கூட. இந்த பாறைகள் படிப்போம். இதுல என்ன படிப்போம் என்றால், மெயினாக பாறைகள் உருவாக்கம் எப்படி என்று படிப்போம். பாறைகள் உருவாக்கம், கணக்க மினரல் சேர்ந்துதான் பாறைகள் உருவாகும், கனியங்கள் சேர்ந்து. ஒரு பாறையை எடுத்து லேபிள கொண்டு போய் உடைச்சு அந்த பாறையை பிரிச்சு அதுல என்னென்ன கனியம் இருக்குன்னு பார்த்தா ஏராளமான கனியம் இருக்கு. தங்கம் கலந்திருக்கிற பாறையை தோண்டி எடுக்கிறாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ தங்கம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். வெறுமனே தங்கம் அப்படியே கட்டியா வராது, பாறைகள்ல கலந்திருக்கும், அதை உடைச்சு எடுப்பாங்க. ஸோ நிறைய மினரல்ஸ் ஜாயின் பண்ணி கூட்டாக இருக்கிறது பாறை. பாறைகள் உருவாக்கம்
பிறகு படிப்போம், ஃபர்ஸ்ட் டைம் படிப்போம். ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு 2 அல்லது 3 வகுப்புக்கு பாறைகள் வருவாங்க. அப்புறம் பாறைகள வகையை பத்தி விவரமாக படிப்போம். பாறைகள வகை 3 வகையான பாறை இருக்குண்டு. அந்த 3 வகையான பாறைகளை பத்தி ஆழமா படிப்போம். தீப்பாறைன்னு சொல்ற ஒரு பாறையை பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் அடையல் பாறைன்னு சொல்ற பாறையை பத்தி படிப்போம். சயின்ஸ்லயும் இது இருக்கு. அதுக்கப்புறம் உருமாறிய பாறைன்னு சொல்ற பாறை. நீங்க ஒருபோதும் ஓஎல்ல நான் ஜியோகிராபி எடுக்கல, அது எதுவும் பாதிப்போ, ஏஎல்ல கஷ்டமோ, ஓஎல் ஜியோகிராபி சம்பந்தமா 2027 இருக்கிறார், 2 வருஷம் படிச்சு எக்ஸாம் போற 2026 இருக்கிறார். ஒரு நாளேனும் ஓஎல்ல நீங்க ஜியோகிராபில படிச்சீங்க இதுன்னு நான் சொன்னதே இல்லை. ஏன்னா ஓஎல்ல நீங்க எடுத்தீங்களோ எடுக்கலையோ பிரச்சனை இல்லையா, அதை குழம்ப தேவையில்லை. ஓஎல்ல நான் எடுக்கல, அது குழம்ப தேவையில்லையா, 2028க்கு சொல்லிக் கொள்றேன். ஏன்னா இந்த இடத்துல 150 பேர் இருக்கா, 2026 இருக்கிறா, 27 இருக்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓஎல் எடுக்காது. ரைட். சயின்ஸ்ல ஓஎல் சயின்ஸ்ல இந்த நான் சொல்லி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஓஎல் சயின்ஸ்லடா, ஓஎல் சயின்ஸை பத்தி தான் கதைப்பேன். சயின்ஸ் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பாறைகள் படிச்சிருப்பாங்க. இந்த பாறைகள் சொல்ற செக்ஷனுக்குள்ளடா இங்க பாருடா, பாறைகள் உருவாக்கம் படிப்போம். எப்படி பாறைகள் உருவாகும் சிம்பிளா தான் படிப்போம். ஒரு 2 வரி தானா, ஆனா பாறைகள் வகையை டீப்பா படிப்போம். தீப்பாறை அது எப்படி உருவாகுது, அடையல் பாறை அவர் எப்படி உருவாகுவார், உருமாறிய பாறை. தீப்பாறைக்குள்ள நிறைய வகை இருக்கு, அடையல் பாறைக்குள்ள 3 வகை இருக்கு, உருமாறிய பாறைக்குள்ள வகை இருக்கு. உடைச்சு இந்த பாறைகள வகைய சும்மா அப்படியே நல்லா படிப்போம். சரி, அப்புறம் 2வது பாறைகளை பத்தி படிப்போம். பாறை எப்படி உருவாகும், பாறைகள் வகைகள், அதுக்குள்ள இருக்கிற வகைகள்லாம் படிப்போம். நல்ல வடிவா படிக்க வேணும், படிப்போம் பாறைகள். அதுக்கு பிறகு மண்ணுன்னு சொல்ற செக்ஷன் சும்மா கேட்டுக்கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் புறம் டீப்பா படிக்க போறோம் தானே. 3வது மண்ணுன்னு சொல்ற செக்ஷன் படிப்போம். ரைட். இந்த மண்ணுக்குள்ள என்ன படிப்போம் சொல்றேன், நீங்க பாருங்க. மண் மண் மண்ணண்டா என்னன்னு படிப்போம். மண்ணண்டா என்ன இது படிப்போமா. புவியிட மேற்பரப்புல ஒரு மெல்லிய தடிப்புல இருக்கிற ஒரு விஷயம் தான் மண்ணு படிப்போம். மெயினா படிப்போம் மண்ணுடைய உருவாக்கம் படிப்போம். எப்படி மண் உருவாகும் படிப்போம். அதாவது மண் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லி கொஞ்சம் காரணத்தை பத்தி படிப்போம். மண் உருவாகணும் என்றால் பாறை வேணும். தாய்ப்பாறை, ஒரு பெரிய பாறை இருந்தால் அது காலப்போக்கில் உடைஞ்சி குட்டியா மண்ணா போகும். சோ மண்ணுடைய உருவாக்கத்துக்கு பாறை முக்கியம், காலநிலை முக்கியம். வெயில், மழை, அதுல பாறை உடைஞ்சி மண் வரும். அதுக்கு பிறகு காலம், ஒரு நாள்ல மண் உருவாகாது, நூற்றுக்கணக்கான வருஷம் எடுக்கும் காலம். அடுத்தது நதி, வடிகால் அமைப்பு, தண்ணி இருக்கிற பிரதேசங்கள்ல மண் உருவாக்கம் இருக்கு. தரை தோற்றம், விலங்குகள செயற்பாடு, இப்படி மண் உருவாக்கம் பெரிய செக்ஷனா படிப்போம். மண் சொல்ற செக்ஷன் ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள வருவார். அந்த மண்ணுடைய உருவாக்கம் கொஞ்சம் டீப்பா படிப்போம். இந்த தாய்ப்பாறையால எப்படி மண் உருவாக்கம் நடக்கும், காலநிலை எப்படி மண் உருவாக்கத்துக்கு பங்களிப்பார், மண் உருவாக்கம் கொஞ்சம் ஆழமாக படிப்போம். இந்த மண் என்று சொல்ற பௌதிக புவியியல்ற உபத்துறைக்கு உள்ள மண்ணுடைய இயல்பு பெரிய விஷயமாக படிக்க மாட்டோம், சிம்பிளா படிப்போம். பிறகு மன்ற இயல்புகள் 2, ஒன்று பிசிக்கல் பௌதிக இயல்பு, இன்னொன்று ரசாயன இயல்பு. மண்ணுடைய இயல்புகளை பத்தி படிப்போம், பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு. அதுக்கப்புறம் மண்ணுடைய பக்க பார்வை, மண்ணை எடுத்தால் மன்ற பக்க பார்வையில ஓப்படை இருக்கும், ஏப்படை இருக்கும், பி படை இருக்கும், சி படை, டி படை. மண்ணை இப்படி 5 படைகளாக பிரிச்சு ஒரு படம் கீறி சிம்பிளா படிக்க வேணும். அந்த மண்ணுடைய வகைகளை பத்தி படிப்போம், வகைப்பாடு, மண்ணுடைய பரம்பல், எங்க என்னென்ன மண் இருக்குன்னு படிப்போம். மண் ஜியோகிராபிக்காரர் பௌதிக புவியியல் இருக்கிற ஒரு உபத்துறை. சரி, அடுத்த உபத்துறை நான் வேகமாக மலமலன்னு சொல்றேன். என்ன இதைத்தானடா படிக்க போறோமடா 2 வருஷம், அதனால ஒரு குழப்பமும் இல்லை, சும்மா கேளு. நீரை பத்தி படி. ஜியோகிராபியில நீர் ஒரு உபத்துறை, பௌதிக புவியியல். உலகத்துல இருக்கிற வளத்துல அதிக அளவு பரம்பி உள்ள வளம்
நீர். அதிக அளவு பரம்பி உள்ள வளம் நீர். தண்ணி தான் உலகத்துல கணக்க இருக்கிற வளம். ஓகே, இந்த நீர் பரம்பலை பத்தி ஜியோகிராபில படிப்போம். 13ஆம் ஆண்டு ஒரு பெரிய பாட படிப்போம்டா. நீர் தண்ணி எங்கெங்க இருக்குன்னு படிப்போம். 3 இடத்துல நீர் பரம்பல் படிப்போம்டா. ஒன்று மேற்பரப்பு நீர், 2வது வளிமண்டல நீர், வானத்துல தண்ணி இருக்குடா. 3வது தரைக்கு கீழே இருக்காண்டா, தரை கீழ் நீர். இதுதான் கணக்கு. சோ நீர் தண்ணி எங்க எங்க பரம்பி இருக்கு, 3 இடத்துல பரம்பி இருக்கு. அதை படிப்போம். ஜியோகிராபியில நாம மொத்த புவியியலையும் 4 பகுதி இருக்கா. மொத்த பூமியை 4 பிடிப்பான். ஒன்று கட்கோளம்னு சொல்லுவான், டீப்பா படிப்போம்டா. பாறை, மண், மலைத்தொடர், இதெல்லாம் கட்கோளம்னு சொல்லுவாங்க. அடுத்தது தண்ணி, நீர்க்கோளம். அடுத்தது உயிர்கோளம். உயிர்கோளம் சொல்றதுடா தாவரம் விலங்குகளை உயிர்கோளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வளிக்கோளம், வளிமண்டலம், வளிக்கோளம். இந்த நீர்க்கோளம், உயிர்கோளம், வளிக்கோளம் இதை கனெக்ட் பண்ற ஆள் பூமியை 4 பகுதியா பிரிப்போம். அதுல 3 பகுதி சொல்லியிருக்கு. நீர் தான் இதை கனெக்ட் பண்ண. அடுத்த நீர்க்கோளம்னு இன்னொன்று. பூமியை 4 பிரிச்சு படிப்போம்டா. அடுத்த பாடம், எங்களோட மெயின் பாடமே இதான்டா. இதான் நாங்க அடுத்த ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்படி போற மாதிரி அவசரப்பட்டலாம் இல்லடா. பூமியை 4 பிரிச்சிடுவோம். கட்கோளம், மண், பாறைகள். உயிர்கோளம், தாவர விலங்கு. வளிக்கோளம், நீர்க்கோளம். இப்படி 4 பிரிச்சு கட்கோளம்டா என்ன, நீர்க்கோளம், உயிர்கோளம் தனித்தனியை படிச்சு பூமி என்றா என்னன்னு விளங்கிக் கொள்வோம். அதன் முதலாவது பாடம். சோ 4 பகுதியாக பூமியை தனித்தனியா பிரிச்சாலும் 4க்கு இடையில கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறால் தண்ணி தான். நீ பாரு, சமுத்திரம் நீர்க்கோளம், அதுல இருந்து தண்ணி ஆவியாகி வளிக்கோளத்துக்கு போகும். குளத்துல இருக்கிற தண்ணிய உயிர் தாவரம் விலங்கு குடிக்கும். பெய்கிற மழையில் அதிகமான மழை தரைக்கு விழும், மழை தரைக்கு பெய்யும். சோ இந்த 4 உப பகுதிகளாக பூமியை பிரிச்சு கணக்க இடத்துல பார்ப்போம், படிப்போம். இந்த 4க்கு இடையில தொடர்பை ஏற்படுத்துறது நீர், தண்ணி. இதை நாங்க படிப்போம் ஒரு சின்ன பகுதியா. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இந்த தண்ணி இப்படி ஒரு 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 வேலை ஒன்று தண்ணி செஞ்சு கொண்டு இருக்குது. தண்ணி சமுத்திரம்னு சொன்னா ஆவியாகி மேல போகும், ஆவியாக்கம். அது மேகமா மாறும். அதுக்கப்புறம் மழையாக திரும்ப பூமிக்கு வரும். அதுக்கப்புறம் ஓடி போய் கடலுக்கு சேரும், திரும்ப மேல கீழே ஓடி போகும். இப்படி தண்ணி ஒரு வட்டமா செயற்படுது. இதுக்கு பேர் நீரியல் வட்டம். நீரியல் வட்டம். இந்த நீரியல் வட்டத்தை பத்தி படிப்போம். தண்ணீர நீரியல் வட்டத்தை பத்தி படிப்போம். நீங்க பாருங்க பிள்ளைகள், இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி நீர் பரம்பல் எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை. சில இடத்துல நல்ல நீர் வளம் இருக்கு, சில இடத்துல நீர் வளம் குறையும். நீர் வளம் தான் மனிதர் செயற்பாடையும் பௌதிக செயற்பாடையும் தீர்மானிக்கிறது. நீ வடிவா பாரு, ஒரு நல்ல பசும் சோலை இருக்குன்னு சொன்னால் அது தண்ணி இருந்தா தான் வரும். வறண்ட இடம் என்றால் தண்ணி இல்லாட்டி. அதே மாதிரி மானிட செயற்பாடை பாருங்க, மானிட செயற்பாடு விருத்தி அடைந்த இடங்கள்ல தண்ணி வளம் கூட இருக்கும். சோ ஒரு பௌதிக இயற்கையான விடயத்திற அடிப்படைகள் அல்லது மனிதர்கள செயற்பாடு, வாழ்க்கைகள், டவுனுகள்ன்ற அடிப்படைகள் நீர் பரம்பல் தான் அதை டிசைன் பண்ணும். சோ தண்ணியை பத்தி ஜியோகிராபில பெரிய அளவுக்கு நாங்க படிப்போம், விபரமாக ஆழமாக தண்ணியை பத்தி படிப்போம். அடுத்து 2 தான் இருக்கு, பார்த்து போட்டு நாங்க இது பண்ணுவோம். ஓகே, அடுத்தது காலநிலையியல். இதோட இன்னொன்று தான் இருக்கான். இதை முடிச்சிருவோம். இந்த அறிமுக பாடத்தை முடிச்சு அங்கால மெதுவா ஆழமா போகலாம். காலநிலையியல். ஓகே, காலநிலையியல் இப்ப 13ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டாக்கள் உங்களுக்கு அடுத்த பேச்சு 2027காரர் இதாண்டா படிச்சு கொண்டிருக்கிறான். நான் அவன்கிட்ட சொன்னேன், முதல் வகுப்புக்கு வரும்போது 2வது வகுப்பு 3வது வகுப்புலையும் இந்த காலநிலை இதே மாதிரி உங்களுக்கு படிச்சு கொடுத்து கொண்டிருந்தேன். இதே மாதிரி அப்பைக்குள்ள சொன்னே, இதுல நான் இப்ப சொல்ல போறது உனக்கு சில நேரத்துல விளங்காதுடா, ஆனா பிறகு இதை படிப்போம்டா, ஒரு பெரிய பாடம்டா, படிப்போம்டா, அது படிச்சு முடியும் உனக்கு விளங்கும்டான்னு சொன்னேன். இப்ப அந்த பாடம் படிச்சு கொண்டிருக்கான். 13ஆம் ஆண்டு ஞாபகம் இருக்காடா? 12ஆம் ஆண்டு 2027 அந்த வானிலை காலநிலை பாடம் படிக்கிறோம் தானே. எத்தனை மெயின் பகுதிடா அதுக்குள்ள இருக்கு, எத்தனை பகுதி இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு?
எத்தனை பகுதி? ஓம் தாண்டா, எத்தனை பகுதிடா? ஓம் சரி, கேட்ட கேள்விக்கு விட எத்தனை பகுதிடா? 3 பகுதிடா. தெளிவாக அந்த பாடத்துக்குள்ள இப்படி ஒரு பாடம் 12ஆம் ஆண்டுல படிக்கிற 3 பகுதி இருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கோ தெரியல. முதலாவது பகுதி வானிலை மூலம். 2028க்கு நான் கதைக்கிறது கதைச்சு முடிய கூடிவிடுமா? வானிலை மூலங்கள்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்டா. இன்னொன்று காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம். காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி சொல்லுவான்டா. இப்ப கேட்டா எத்தனை காரணி இருக்கு? காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம் எத்தனை? இன்னும் படிக்கல, படிக்க போறோம்னு அறிமுகம் சொல்லி போய்கொண்டு எத்தனை தெரியுமா? காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம். வெரி குட். 6. வெரி குட். வானிலை மூலகம் படிச்சு கொண்டிருக்கோம். எத்தனை சொல்லணுமா? வானிலை மூலகம் எத்தனை சொல்லணுமா? 6. அதுவும் 6. வெரி குட். சரி. மூன்றாவதாக காலநிலை பாகுபாடு. ஒரு ஆளை பத்தி படிப்போம், கெப்பனை பத்தி படிப்போம். காலநிலை பாகுபாடு அல்லது காலநிலை வளையம் 5 வளையமாக பிரிச்சுன்னு சொல்லி படிப்போம். 2028 இப்ப உனக்கு நான் குழப்ப விரும்பல. இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்டாடா. இப்ப 2027 நான் கேட்கும்போது இந்த காலநிலை ஜியோகிராபிக்ல ஒரு மெயின் பகுதி, அதுக்குள்ள 3 விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்க என்ன படிக்க போறேங்கிறத இல்ல சொல்றதா சரி. இங்க பாரு, இப்போ உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த காலநிலை செக்ஷனுக்குள்ளடா முதலாவது வானிலை வெதர், காலநிலை என்றா என்னன்னு படிப்போம். வானிலை காலநிலை என்னன்னு படிப்போம்டா. இதுக்குள்ள வானிலை காலநிலை என்னன்னு படிப்போம். முதலாவது 2 வேற ஆட்கள். வானிலைன்னு சொல்ற ஆள் யாரு, காலநிலைன்னு சொல்ற ஆள் யாருன்னு 2 பேரும் வேற ஆட்கள் நாங்க படிக்க வேணும். இப்ப இல்ல, செகண்ட் டைம், சாரி தேர்ட் டைம். வானிலை மூலங்கள் 6 இருக்குடா. இந்த 6 இருக்குடா. அது எனக்கு தேவையில்லைடா. இப்ப உங்களுக்கு வெப்பம் இருக்கிறாரா, அடிவு வீழ்ச்சி மழை என்று கதைப்போம். மழை இருக்கிறாரா, அமுக்கம் இருக்கிறாரா, காற்று இருக்கிறாரா, முகில் இருக்கிறாரா, ஈரப்பதன் இருக்கிறாரா, 1 2 3 4 5. இந்த 6ஐயும் சொல்லுவாங்கடா வானிலை மூலகம், வானிலை மூலங்கள்னு சொல்லுவாங்க. அதை பத்தி படிப்பவடா. சரி, இந்த வானிலை மூலகங்களை 30 வருஷம் ஆராய்ச்சி பண்ணினால் ஒரு இடத்துல கிளைமேட்டை இப்படித்தான் சொல்லலாமா? காலநிலையை கட்டுப்படுத்துற 6 காரணிகள் படிப்போம்டா. காலநிலையை கட்டுப்படுத்துற 6 காரணம் அப்படி என்னடா? அது என்ன காலநிலையை கட்டுப்படுத்துற என்றால் 2028 சில சொற்பு புதுசா இருக்கும். பிறகுதான் படிக்க போறோம். மறுபடியும் சொல்றேன், குழம்பிக் கொள்ளக்கூடாது. 3வது பாடம் படிப்போம் அடுத்த வகுப்பு. அதுல ஒரு சொல் விளங்கலாட்டி கவனமா கேட்கணும். என்னன்னு பார்த்தே தீர்மானிச்சு விளங்கிடுறோம். ஏன்னா அதுல பிறகு படிப்போம் இல்லை. இது அறிமுகம், அதனால பிரச்சனை இல்லை. டீப்பா பிறகு படிக்க போறோம். காலநிலையை கட்டுப்படுத்துற காரணம் சொன்னாடா, நீங்க நுவரெலியோட கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் குளிர். ஆனா அம்பாந்தோட்ட, மன்னார், கொழும்பு வெப்பம். ஸோ இந்த இடத்துல கிளைமேட்டை கண்ட்ரோல் படுத்துறது யாரு? அந்த இடத்துல கிளைமேட்டை கண்ட்ரோல் படுத்துறாரு. சஹாராட கிளைமேட் வித்தியாசம், ஐஸ்லாந்தோட கிளைமேட் வித்தியாசம், அமேசான் காட்டுக்குள்ள கிளைமேட் வித்தியாசம். ஸோ அந்த ஒவ்வொரு ஏரியாட காலநிலையை கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் படுத்துறது யார்? 6 விஷயம் இருக்கு. அதை பத்தி படிப்போம். சரி, அடுத்து காலநிலை வளையம் பாகுபாடு. அமேசான் காட்டுல ஒரே மாதிரி இருக்கிற கிளைமேட் கொங்கோ காட்டுல இருக்கு, பசிபிக் காட்டுல இருக்கு, பசிபிக் தீவுல இருக்க காட்டு. பசிபிக் தீவுல இருக்கிற காட்டுல இருக்கிற கிளைமேட் கொங்கோ ஆப்பிரிக்க காட்டுல இருக்கிற கிளைமேட்டும் சமன். பிரேசில் இருக்கிற அமேசான் காட்டுல இருக்கிற கிளைமேட்டும் சமன். ஸோ இந்த காடுகள்ல இருக்கிற கிளைமேட்டுகள் ஒரே மாதிரி கிளைமேட். ஸோ அது ஒரு வளையமாக்கி அதுல என்ன கிளைமேட் படிப்போம். புரியலாட்டி பரவாயில்ல, அதுதான் நேற்று. கடைசி உயிரியற்கார ஜியோகிராபியோட மெயின் சப்ஜெக்ட் பௌதிக புவியியல் உப பகுதிகளில் கடைசி உயிரியற்கார. சும்மா ஒரு அறிமுகம் ஒன்று போட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உயிரியற்காரன். ஜியோகிராபியில 13ஆம் ஆண்டு 4ஆம் தவணைக்கு படிப்போம். ஒரு பெரிய செக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம்ல சின்ன அறிமுகம் பார்ப்போம். உயிரியற்காரணின்னா என்ன? இது நீங்க ஓயில சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னா உயிரினங்கள்னு சொன்னா தாவரமும் விலங்கு. இது இப்ப உங்களுக்கு புரியும். தாவரமும் விலங்கை சேர்த்ததான் உயிரினம். இந்த உயிரினம் தாவர விலங்குகள் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்குது. அதுக்கு என்ன காரணம்னா உயிர் இல்லாத விடயம், உயிர் இப்படி சொல்லுவோமே,
உயிருள்ள மற்றும் உயிரற்ற. உயிரற்ற உயிருள்ள விடயமும் உயிர் இல்லாத விடயமும் தேவை உயிரினங்களுக்கு. மண் உயிர் இல்லை. உயிரினம் வாழ்றதுக்கு, தாவரமோ விலங்கோ வாழ்றதுக்கு மண் தேவை. மண்ல இருந்து சத்துக்களை தாவரம் எடுக்கும். சோ உயிரினத்துக்கு உயிர் இல்லாத விடயம் தேவை, உயிருள்ள விடயமும் தேவை. நான் கீரை, முட்டை, இறைச்சி உயிருள்ள விடயம் சாப்பிடுறேன். சோ ஒரு உயிரினத்துக்கு அது நிலைச்சு நிக்கணும் என்றால் உயிரில்லாத கூறுகளும் பயன்பட வேண்டும், உயிருள்ள கூறுகளும் பயன்பட வேண்டும். சோ உயிருள்ள உயிரற்ற கூறுகள் தேவை உயிரினங்கள் வாழ்றதுக்கு. வளி, நீர், உயிரற்ற கூறுன்னு சொன்னாடா வளி, நீர், காற்று, வளி, நீர், அடுத்தது மண், இதெல்லாம் உயிரற்ற கூறு. சரி பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் உணவு சங்கிலி, உணவு வலை தெரியும், ஒளித்தொகுப்பு தெரியும். ஏன்னு சொன்னா ஒரு தாவர விலங்கு ஒரு கனெக்ஷன்ல இருக்கு. புல்லு சூரியன்ல இருந்து ஒளித்தொகுப்பை பெற்றுக்கொண்டது, மண், தண்ணி, சூரிய சக்தியை பயன்படுத்தி தாவரம் ஒளித்தொகுப்பு செய்து உணவை தயாரிக்கிறா. ஒரு தாவரம் உண்ணி சாப்பிட்றா, ஒரு விலங்கு உண்ணி சாப்பிட்றா, கடைசியில மண்ணுக்கு இறையா சத்தா போறா, திருப்பி மண்ணை பயன்படுத்தி தாவரம் வளருது, சூரிய சக்தியை பயன்படுத்தி திருப்பி அது அப்படியே போகுது. அப்போ உயிரினங்கன்ற இந்த உணவு பரிமாற்றத்தை பார்த்துக்கிட்டா இந்த விதத்துல நடந்து கொண்டு இருக்கு. ஓகே பிள்ளைகள், 2 இன்ட்ரடக்ஷன் அறிமுக அழகு பார்த்தோம். இனி அடுத்த அழகுகள் மெயின் அழகு. 2ம் ஒரு வகுப்புல முடிச்சுட்டேன். 4வது வகுப்பு தலையங்கம் போட்டு டீப்பா பார்க்கணும். தயவு செய்து உங்களோட குரூப்ல உங்களோட டியூட்டை போடுறேன், மறுபடியும் ஒருக்கா பிரிண்ட் எடுக்காதாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு எந்த அவசரம் இல்லை, இது மலமலன்னு நான் போயிட்டேன், இதுதானே திருப்பி படிக்க போறேன். சில இடத்துல இந்த 2 அளவும் படிக்காமலே போயிடுவீங்க. நான் தேவை என்று சொல்றதுக்காக சும்மா தேவையான அளவுல சொல்லி இருக்கிறேன். அடுத்த அழகு நின்று நிறுத்தி ஆழமா படிச்சு கொள்ளுவோம். ஏதாவது 2027 ஏதாவது நீங்க உங்களோட வகுப்பு தொடர்பா ஏதாவது கேட்க வேண்டி இருந்தா கேட்கலாம், அல்லது குட் நைட், அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். 1 மினிட் உங்களோட மைக் ஆன் பண்ணி விடுறேன். சந்தேகம் எதுவும் இருந்தால் கதைக்கலாம். 2028 கதைங்களேன், 2027 புறம்